அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு பகை கிரகமாகவும், ஆனால் அதே வேளையில் ராசியின் அதிபதியான செவ்வாயை நட்பு கிரகமாகவும் சமகிரகமாகவும் பார்க்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடத்தில் வக்ரகதியில் திரும்பி லாபஸ்தானத்தை நோக்கி நகர்கிறார் மார்ச் 9ஆம் தேதி முதல். எனவே புதன் வக்ர பயிற்சி காரணமாக நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மேசராசிக்காரர்களுக்கு 3 மற்றும் 6ஆம் இடத்தின் அதிபதியாக திகழ்கிறாருங்க. சகாய அதிபதியாகவும் ரோக சத்ருஸ்தானாதிபதியாகவும் திகழக்கூடிய வித்யாகாரகரான புதன் தற்போது விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடத்தில் நீச்சம் பெற்ற நிலையில் வலம் வந்து கொண்டிருக்கிறார். அந்த இடத்தில் இருந்து வக்ரகதியில் திரும்பி லாபஸ்தானத்தை நோக்கி நகர்வது உறுதியாகவே ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு பகை கிரகமாக இருக்கக்கூடிய புதன் வலுவிழப்பது சாதகமான ஒரு அமைப்பாகவும், அதே சமயம் ராசிக்கு சகாயமானவராக இருப்பவர் லாபஸ்தானத்தை நோக்கி நகர்வது ஒரு வகையில் நினைத்த காரியங்களை தடையில்லாமல் செய்து முடிக்கக்கூடிய வகையில் உறுதியாகவே நல்ல செய்தி கிடைக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் லாபஸ்தானத்தை நோக்கி நகர்கிறார். இது முதன்மையாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக மேசராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வித்யாகாரகரான புதன் பிரிவுக்கு அதிபதியாகவும் வித்தை, கணிதம், ஜோதிடம், கம்ப்யூட்டர், மீடியா, செய்தித்தாள், பேச்சு திறன், பயந்த சுபாவம், நகைச்சுவை உணர்வு, மற்றவர்களுக்கு எடுத்துரைக்கும் ஆற்றல் போன்ற அனைத்தையும் அபரிவிதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக இருப்பவர்தான் புதன். காலச்சக்கரத்தில் அவர் நட்பை கொண்டாடக்கூடிய கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. ஏனென்றால் புதன் சந்திரன் ஒருவரை மட்டும்தான் பகை கிரகமாக பார்க்கிறார். ஆனால் சந்திரனும் புதனை நட்பு கிரகமாக பார்க்கிறாருங்க. எனவேதான் காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடிய அற்புதமான கிரகமாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் வக்ரகதியில் திரும்புவது, லாபஸ்தானத்தை நோக்கி அபரிவிதமான நன்மையை கொடுக்கக்கூடிய இடத்தை நோக்கி நகர்வது உறுதியாகவே வரவேற்கத்தக்க சிறந்த மாறுதலையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. அது மட்டுமல்லாது புதன் கெட்டால் புத்தி கட்டுவிடும் என்பார்கள். புதன் கெட்டால் நோய்வாய்ப்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் வரும். எளிதில் முடிக்க வேண்டிய பணிகளை கூட இடியாப்ப சிக்கலை போல் கடினமாகவும் சவால் நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்வதற்கான சூழல் உருவாகும். ஆனால் தற்போது அவர் சாதகமற்ற இடத்தில் இருந்து வலுவிழந்தாலும் சாதகமான இடத்தை நோக்கி நகர்வது உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதிலும் குறிப்பாக மார்ச் 29ஆம் தேதி அன்று மிக வலுவாக 6 கிரகநிலைகள் விரயஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் வலுவிழந்த அமைப்பிலும் முழுமை பெறாத அமைப்பிலும் வலம் வருவதால் விரயஸ்தானம் வலுவிழப்பதால் உறுதியாகவே பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளை நிச்சயமாக சந்திப்பதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கிறது. ஏனென்றால் சனி விரயத்தில் நுழைந்தாலும் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி முழுமையாக நுழையவில்லை. ராகு, புதன், சுக்கிரன் போன்ற 3 கிரகநிலைகள் லாபஸ்தானத்தை நோக்கி நகர்கின்றன. சந்திரன் அதற்கு பிறகு வளர்பிறை சந்திரனாக மாறப்போகிறார். ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனும் அதற்கு பிறகு உச்சம் பெற போகிறாருங்க ஜென்மத்தில். எனவே இந்த தருணம் என்பது விரயஸ்தானத்தை சனி, ராகு, புதன், சுக்கிரன், சந்திரன் என பெருவாரியான கிரகநிலைகள் சூழ்ந்திருந்தாலும் சாதகமான நன்மை நிறைந்த அமைப்பை மாற்றுவதால் உறுதியாகவே நிச்சயமாக இந்த தருணத்தில் நல்ல செய்தி கிடைக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நிகழ்வுகள் அமைகின்றன. ஏனென்றால் விரயஸ்தானத்தில் அமர்ந்து சப்தம பார்வையை ரோக சத்ருஸ்தானம் ஆகிய 6ஆம் இடத்தில் புதன் செலுத்துகிறாருங்க. அவரின் ஆட்சி வீட்டிற்கு புதனின் சுப பார்வை கிடைப்பது அபரிவிதமான மாற்றத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவே கடன் சார்ந்த தொல்லைகள், ஆரோக்கிய தொல்லைகள், வீண் விரய செலவுகள் போன்றவை உறுதியாகவே இந்த தருணத்தில் கட்டுக்குள் வருங்க. வருமானம் திருப்திகரமாக இருக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் நல்ல பல மாற்றங்களை நிச்சயமாகவே வித்யாகாரகரான புதன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். பல வகையில வீண் விரய செலவுகள் உறுதியாகவே கட்டுக்குள் வரும். இந்த தருணத்தில் நினைப்பதை காட்டிலும் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் முற்றிலுமாக கட்டுக்குள் வருவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. வித்யாகாரகரான புதனும் சாதகமான
அமைப்பிற்கு மாறுவதால் உறுதியாகவே வீண் விரய செலவுகள் தவிர்ப்பதோடு சுப விரயங்களை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறது. எதை செய்தாலும் அதை கனகச்சிதமாகவும் தெளிவாகவும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் நிறைவாக கிடைப்பதால் பல்வேறு வகையான கவலைகள் சிக்கல்கள் போன்றவற்றை முற்றிலுமாக விலக்கி இல்லத்தில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளை உறுதியாகவே சந்திக்க முடியும். நீண்ட நாட்களாக தடைபட்டு கொண்டே இருக்கிறது என்று நினைத்த நல்ல காரியம் இந்த தருணத்தில் சிறப்பாக நடைபெறும். நீங்கள் விரும்பிய நல்ல செய்தி இனிமையாக சந்திக்கக்கூடிய நேரமாக உறுதியாக மேசராசிக்காரர்களுக்கு அமையும் என்பதை வித்யாகாரகரான புதன் உறுதிப்படுத்துகிறார். உத்தியோகம் சார்ந்த பணிகளில் உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொடாமல் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு உற்சாகத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் மிகவும் திருப்திகரமாக அமையும். எதை செய்தாலும் அதனுடைய விளைவுகளை நன்கு அறிந்து எப்படி சாதுரியமாக செயல்படுத்த வேண்டும் என்பதை உணர்ந்து செயல்படுவதால் மிக சிறப்பான வளர்ச்சியும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் பாராட்டுகளையும் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு உண்டு. இந்த தருணத்தில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் ஊதிய உயர்வு சிறு பதவி உயர்வு போன்றவை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் கூடுதல் சலுகைகள் கிடைப்பதற்கான யோகமும் நிச்சயமாக உண்டு. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு உள்ளிட்ட பல புதிய முயற்சிகளில் நல்ல வெற்றியை இந்த தருணத்தில் நிச்சயமாக சந்திக்க முடியும். மனதிற்கு பிடித்த நல்ல பல காரியங்களை இனிமையாக செய்வதற்கான யோகம் நிறைவாக உண்டு. தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் ஏழரை சனியின் ஆதிக்கம் துவங்கினாலும் மிக பெரிய அளவில் சிரமம் இல்லாமல் நல்ல மாற்றத்தையும் உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய வகையில் உத்தியோகம் தொழில் சார்ந்த பணிகளை திறன்பட மேற்கொள்வதற்கான வாய்ப்பை புதன் சுக்கிரன் உள்ளிட்ட கிரகநிலைகள் உருவாக்கி கொடுப்பதால் உறுதியாகவே நல்ல மாற்றம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் புதிய ஆர்டர்களும் நீங்கள் விரும்பியபடியே வெளிநாட்டு ஆர்டர்கள் உள்ளிட்ட பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை மிக சிறப்பாக மேற்கொள்வதற்கான யோகம் உண்டு. கலைத்துறை சார்ந்த பணிகளில் சுக்கிரனும் வக்ரகதியில் திரும்பி லாபத்தை நோக்கி நகர்வது கலைத்துறைக்கு சாதகமான பெருவாரியான கிரகநிலைகளின் அமைப்பிலும் நல்ல மாற்றத்தை காண்பது உறுதியாகவே லாபம் கிடைக்கும் என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். மேசராசிக்காரர்களுக்கு இதுவரை மூடப்பட்டிருந்த பல்வேறு வகையான வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வரும். அரசியல் சார்ந்த பணிகளில் எவ்விதமான பிரச்சனையும் இன்றி செல்வாக்கு நீடிக்க கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல மாறுதல் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. திருப்தி மனப்பான்மை நீங்கி அனைத்தையும் துடிப்புடனும் சிறப்பாகவும் செய்வதற்கான நல்ல யோகம் மேசராசிக்காரர்களுக்கு அரசியல் சார்ந்த பணிகளில் உண்டு. வித்யாகாரகரான புதன் கல்வி ரீதியான பணிகளில் மிக சிறப்பான மாற்றத்தை நிச்சயம் அள்ளி கொடுக்கிறாருங்க. வலுவிழந்த நிலையிலும் லாபஸ்தானத்தை நோக்கி நகர்வது உண்மையில் கல்வியில் மிக சிறப்பான தெளிவான ஞானத்தை பெறுவதோடு மாணவர்களுக்கு ஆசிரியர் மற்றும் பெற்றோர்களின் ஒத்துழைப்பு கனகச்சிதமாக அமைவதால் மற்ற துறைகளை காட்டிலும் கல்வியில் மிக சிறப்பான வளர்ச்சியை உறுதியாக சந்திக்க முடியும். மேலும் இந்த தருணத்தில் விவசாயம் சார்ந்த பணிகளில் எந்தவிதமான சிக்கலும் இல்லை என்பதை ராசியின் அதிபதியான செவ்வாய் உறுதிப்படுத்துகிறார். இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மேச ராசிக்காரர்கள் புதனுக்கு உகந்த தினமாக இருக்கக்கூடிய புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். ஏனென்றால் புதனின் சாராம்சத்தை அப்படியே பிரதிபலிக்கிறாருங்க. எனவே பெருமாளின் சாராம்சத்தை அப்படியே பிரதிபலிக்கக்கூடிய புதனின் அக்ரகதி காரணத்தால் உறுதியாக புதன்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே உங்களை தேடி நிச்சயமாக வரும்.